ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அம்லி கிச்சனில் டுடே ரெசிபி என்னென்னா புரோட்டீன் லட்டு செய்கிறோம். பொட்டுக்கடலை, வெல்லம், முந்திரி, வெள்ளை எள்ளு, வெள்ளரி விதை, பூசணி விதை, திராட்சை, ஓட்ஸ், பாதாம், நெய் இதெல்லாம் போட்டு நம்ம பண்ண போகிறோம். இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணுறோம். லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் தூள் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். முந்திரி, பாதாம், பிஸ்தா, திராட்சை, பூசணி விதை, வெள்ளரி விதை, ஓட்ஸ், எள்ளு இதெல்லாம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் தூள் பண்ணுறோம். பொட்டுக்கடலையே நைஸாக மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வறுந்து போச்சு. இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். இந்த வானலில் ஒரு 3 ஸ்பூன் நெய் விடுறோம். அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவு இதில் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறோம். இந்த நெய்யோடு பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலை மாவை நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கோம். அதையும் இதில் போட்டு கொஞ்சம் கலந்து விடணும். இதில் சிட்டிகை ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது ட்ரை நட்ஸ் எல்லாம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோம்ல, அதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உருண்டை பிடிக்க வேண்டியது தான். நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வறுத்து வச்சு எள்ளில் போட்டு ஒரு பரட்டி எடுத்து வச்சோம்னா நம்ம புரோட்டீன் லட்டு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புரோட்டீன் லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு 10 நாள் வெளியில் வச்சுட்டு இருந்து சாப்பிட்லாம். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. ஸ்கூல் விட்டு வந்ததும் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இதில் நம்ம வெல்லம் தான் போட்டிருக்கோம், வேறு எதுவும் போடல. ஸோ எல்லாருமே சாப்பிட்லாம், பெரியவங்க கூட சாப்பிட்லாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புரோட்டீன் லட்டு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.